ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து கடையில் இப்போ தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி மொத்தமாக வந்து ஒரு 2 சாதா 2 லைனிங் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. இதை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு அடுத்தது வந்து கட்டிங் போடணும். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கெல்லாம் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணிடும். 10 மணிலேருந்து நான் அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டேன். மீதி ஒர்க் எல்லாமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. 10 மணிலேருந்து 11 மணி வரையும் ஒரு ப்ளவுஸ், 11 டூ 12 ஒரு ப்ளவுஸ், அப்புறம் 1 டூ 12 டூ 1, அப்புறம் 1 டூ 2 இந்த மாதிரி 4 மணி நேரத்துக்கு 4 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடணும் லன்ச் டைமுக்குள்ளார. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் டைம் வந்து 2 மணிலேருந்து 3 மணி வரையும் லன்ச் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸஸாக தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதில் நம்ம வந்து ஒரே அளவு தான் கட்டிங் அப்படின்னாலுமே வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. கழுத்து மட்டும் ஒரு சைடு லைட்டாக வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம ஒரு 2, 3 ப்ளவுஸ் அப்படியே ஒட்டுக்கா போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் நெக்கில் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது துணி வந்து உள்ளே போயிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் சரி ஏன் நமக்கு அந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து போட்டுடலாம். இல்லை ஒரு சில ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 80 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா 1 மீட்டர் எடுத்திருப்பாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வரும். இன்னும் வந்து நீல் வாக்கில் இருக்கும், நமக்கு இந்த மாதிரி வரும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ப்ளவுஸாக இருக்கும். அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் வந்து போட்டுக்கிறது. அப்படிதான் வந்து எல்லாமே வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிறேன். டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கேரிங் எடுத்து பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்மளோட தொழிலை வந்து செய்ய முடியும். என்ன அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ரொம்ப மெயினான ஒன்று. நம்மளோட பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் அது யாருமே வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்மளோட வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறது எல்லாமே வந்து அதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமாக வந்து மொபைலில் எடுத்தாலுமே வந்து என் கையில் இருக்கிற பொழுதுபோக்கு இந்த மொபைல் தான். இந்த மொபைலை எடுக்கும்போதே நம்ம வந்து சரி ஒன்று தானே பார்க்குறோம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணாலும், ஆனால் மொபைலை எடுத்தால் நம்ம வந்து அந்த டைம் போகிறதே நமக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மொபைலில் இருக்குது. ஆனால் நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். நான் ரொம்பலாம் அதிகமாக மொபைல் பார்க்குறது கிடையாது. ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2020 எல்லாமே யூடியூப் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆனப்பன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து யூடியூப் வரப்போ எல்லாமே வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஏன் வந்து இந்த யூடியூப்பை பார்க்கணும், நம்மளும் வந்து நம்ம வீடியோ போட்டு அதை வந்து யாராவது பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. அந்த அப்போ தான் வந்து நானும் வந்து 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வந்து ஓரளவுக்காவது என்னோடய சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகிருக்குது. கண்டினியூவாக நம்ம வந்து ஒரே கண்டென்ட் போடணும். நான் இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 கண்டென்ட்லாம் வந்து போட்டுட்ருந்தேன் வீடியோ. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு பொழுதுபோக்குக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து இப்போ நீங்களும் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டைலர் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வீடியோஸ் நிறையா வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ம ஏன் அதை பார்க்கணும், நம்ம வந்து வீடியோ போட்டு அதை ஒருத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளால் முன்னேற முடியும். நம்ம வந்து இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதே இடத்துல நம்ம வந்து நின்றுக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்மளோட வேலையை கரெக்டாக செய்ய விடாமல் பண்ணுறதுமே இந்த நம்ம கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோன் தான். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் எல்லாமே வந்து சீரியல் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் நம்மளோட கவனம் வந்து அதில் தான் இருக்கும். நம்ம வந்து தைக்கிறதுல நம்மளோட கவனத்தை வந்து செலுத்த முடியாது. நீங்கள் முழுக்க உங்களோட கவனம் தைக்கிறதுல தான் இருக்கணும். அது போக தான் வந்து மீதி அதுக்கடுத்தது நீங்கள் எதாக இருந்தாலுமே வந்து பண்ணணும். அது ஒரு டைம் பாஸ்க்காக அது பாட்டுக்கு கத்திகிட்டு இருக்குது, யாராவது ஒரு பேச்சு துணைக்கு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை வேணால் பார்க்கலாம். ஆனால் அதையவே வந்து நீங்கள் பார்த்துட்டே உங்கள் வேலையை செஞ்சீங்க அப்படின்னா வேலையே ஆகாது. ஏதாவது மிஸ்டேக் தான் வந்து பண்ணுவீங்க.
இந்த டாட் பிடிக்கிறதுல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்றேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, டாட் வந்து எப்பயுமே செகண்ட் டாட்டு நான் வந்து இந்த கா இத 2ஆ மடிச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன், சென்டரா வர மாரி. ஆனா கஸ்டமரோட இதுல பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் கீழ இறங்கி தான் இருக்குது. அதனால அதே மாரியே கீழ இறங்குன மாரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் ஒரு சில மாதிரி இருப்பாங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஸ்டிச் பண்ணியே முடிச்சிருக்க மாட்டேன். அதுக்குள்ளார வந்து இந்த கப் சைஸ் வந்து பெருசா போயிற போது, கூர ஆயிற போது, கையோட லென்த் அதிகமா வச்சுறாதீங்க, கம்மியா வையுங்க. என்ன அதில இருக்கிற மாரியே தையுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நெறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த மாரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் அவங்க எப்படி குடுத்தாங்களோ, அதே மாரியே ஸ்டிச் பண்ணிறது. பட்டியும் அப்படிதான். பட்டி ஸ்டிச் பண்றப்ப, பட்டியும் வந்து பெருசா வச்சுறாதீங்க. சேம் அதே அளவுக்கே வையுங்க. அதே மாரியே ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்க நான் அதே மாரியே ஸ்டிச் பண்ணி குடுத்துர்றேன் அப்படின்ருவேன். அது மாரி நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி இருப்பாங்க. இன்னொரு கஸ்டமர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கை வந்து அவங்களுக்கு பட்டையா மடிச்சு எம்மிங் பண்ணியிருக்கணும். கீழ இடுப்புக்கு மடிக்கிறதும் வந்து பட்டையா மடிச்சு எம்மிங் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் ஒரு சில மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்தரணும். இந்த பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிட்டு 1 மீட்டரும், 1 பிட்டு 80 பாயிண்ட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பத்தல. உள்ளார பட்டிக்கு துணி குடுக்கறதுக்கு. அதனால என்கிட்ட இருந்த கிளாத்த நான் இந்த மாரி குடுத்துருக்கேன். கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3/4 இன்ச்சு சைஸ்க்கு பட்டையா மடிச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, மேல ஒரு 1/2 இன்ச்சு தையல் அளவுக்கு போட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி விடுவேன். ஏன்னா, இந்த மாரி சிங்கிளா உள்ளார நம்ம வந்து வேற கிளாத் குடுக்குறோம் அப்படிங்கிறப்ப, அந்த கிளாத் வந்து நம்ம அந்த இடுப்பு கிட்ட அந்த துணி திரும்புனா, நமக்கு வந்து உள்ளார இருக்கிற அந்த துணி வந்து அது ஒரு மாரி தெரியும். நல்லா இல்லாத மாரி. அதனால நான் இந்த மாரி கொஞ்சம் திரும்புனாலும் நமக்கு வந்து அது சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பட்டையான பீஸ் குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மேக்ஸிமம் இடுப்புக்கிட்ட துணி திரும்புறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. அப்படியே திரும்பிட்டாலுமே வந்து நமக்கு உள்பக்கமும் இதே கிளாத்து தான் வந்து தெரியும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப மேலும் முன்பாகத்தையும் பட்டியும் ஜாயின் பண்றப்ப, நான் இதுக்கு முன்னாடி வந்து தையல் வந்து போட மாட்டேன். படி தையலு. எ அப்படியே தான் ஸ்டிச் பண்ணி குடுத்துர்றது. இப்ப வந்து நம்ம கடையில ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கிறனால, நீட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, அந்த படித்தையல் வந்து நான் போட்டு தான் குடுக்குறேன். அந்த படித்தையல் எங்க போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்பாகத்துல அந்த மேல வந்து நான் வந்து ஜாயின் போடுறேன். அப்படி போடுறப்ப தான் வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து போடுறேன். இப்ப நான் வந்து இந்த ஓவர்லாக் ஓட பிசுறும் வந்து மேல பார்த்த மாரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஓவர்லாக்கோட பிசுற கீழ பார்த்த மாரி திருப்பி விடுறீங்க அப்படின்னா, அப்ப அந்த தையல நீங்க வந்து கீழ நோக்கி வந்து போட்டுக்கலாம். அதாவது அந்த பட்டியில வந்து நீங்க அந்த தையல வந்து போட்டுக்கலாம். ஆனா நீங்க அப்படி கீழ திருப்பி விட்டுட்டு போட்டீங்க அப்படின்னா, கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சஸ் போடணும். போட்டா தான் அந்த அந்த பட்டி வந்து பிசுறு கீழ வரையும் ஃபுல்லா வந்து கவர் ஆகுற மாரி இருக்கும். அதுக்கு நீங்க இந்த மாரி மேலேயே போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து ஸ்டிஃப்பா தனியா தெரியிற மாரி இருக்கும். இந்த மாரி நம்ம இந்த படித்தையல் வந்து அந்த இதுகிட்ட போடுறப்ப, முன்பாகத்துக்கிட்ட போடுறப்ப, நமக்கு அந்த இடத்த மட்டும் தனியா வந்து அது தெரியிற மாரி வந்து எடுத்து குடுக்கும். அந்த பட்டியோட அது ஜாயிண்ட் ஆகாத மாரியும், தனியா இருக்கிற மாரியும் வந்து தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா இப்ப நான் வந்து 2 சாதா ப்ளவுஸ் முடிச்சுட்டு 3வது லைனிங் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. இது நான் நெனச்ச மாரியே வந்து நான் லஞ்சுக்கு முன்னாடியே வந்து முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து அடுத்தது சுடிதார் கட்டிங்க்கு வந்து நானு போனேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்மனால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. அ அந்த மாரி அத ஒத்துக்கிறதுக்கும் மனசு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இல்ல. இப்ப முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்குப்பீங்களா? நான் என்னால அந்த வேலைய செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க ஒத்துப்பீங்களா? கிடையவே கிடையாது. நம்மனால எல்லாத்துனாலயும், எல்லா விஷயங்களையும் நம்மனால வந்து செய்ய முடியும். என்னன்னா, அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம மனசளவுல அத முதல்ல ஒத்துக்கணும். ஒத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து ஸ்டெப் எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப எனக்கு எப்படி வந்து என்னோட மைண்ட் செட் வந்து மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர பார்க்கும்போது அவங்கலாம் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இந்த ஈவினிங் வரையுமே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஒரு இடத்துக்கு போயி வேலை செய்றாங்க. அவங்கள்ட்ட திட்டு வாங்குறது, வேலை சரியா செய்யலைன்னா வந்து அப்புறம் எங்கேயுமே போறதுக்கான ஒரு லீவும் குடுக்க மாட்டாங்க.
அந்த மாரி அவங்க இஷ்டத்துக்கு அவங்கனால வந்து இருக்கவே முடியாது. எனக்கு என்னன்னா மெயினா தோணுச்சு அப்டின்னா, நமக்கு இருக்கிறது இந்த ஒரு லைஃப் தான். இந்த வேற லைஃப் எல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு புடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து செய்யணும். அப்படிங்கிறதா ஒரு மெயினான ஒரு ரீசன். எனக்கு என்ட்டயே வந்து நெறைய பேர் வந்து, "நீ ஏன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போலாம். இல்லைன்னா படிச்சு ஏதாவது எக்ஸாம் எழுதலாம்." அந்த மாரி வந்து சொல்லுவாங்க. அப்போ சொல்றவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவாங்க. நமக்கு எது சரின்னு தோணுதோ, நமக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அத தான் நம்ம வந்து செய்ய முடியும். எனக்கு ஸ்டிச்சிங்கில இப்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால நான் வந்து ஸ்டிச்சிங் தான் பண்றேன். இப்பன்னு கிடையாது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிருச்சு. ஆரம்பத்தில நான் கத்துக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டோடவே கத்துக்கல. கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா வந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இல்லவே இல்ல. நான் அத ஓப்பனாவே சொல்றேன். கொஞ்ச நாள் ஆக ஆக மத்த இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது, எனக்கு என்னோட தொழில் எவ்வளவோ பரவாயில்ல. எவ்ளோ நேரத்தில கை குடுத்துருக்குது. கஷ்டப்படுறப்ப, ஆ என்னடா இது இன்னைக்கு என்ன எதுவுமே வந்து காசே இல்ல. கலெக்ஷனே ஆவல அப்படின்னு நெனச்சா, உடனே ஏதாவது ஒண்ணு கலெக்ஷன் ஆயிரும். இந்த செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா, உடனே வந்து ஏதாவது ஒண்ணு ஆகும். இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து என்னை என்னைக்குமே வந்து விட்டு குடுக்காதது என்னோட தொழில் மட்டும் தான். அது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்ம. அப்பலேருந்து தான் வந்து அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மனச நான் மாத்திட்டு, நம்மளோட தொழில் மேல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து இன்னும் என்ன பண்ணலாம்? எல்லாத்து மாரியும் நம்மளும் வந்து பொறந்தோம், நம்ம ஏதோ வாழ்ந்தோம் அந்த மாரி இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆ இதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய லேடீஸ் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா என்ன பண்றதுன்னே வந்து அவங்களுக்கு தெரியாது. அதே மாரியே தான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி, அதுக்கப்புறம் நமக்குன்னு இதுதான் கரெக்ட்டு. இதுல போனா நம்ம வந்து நம்மனால ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக வரும். அதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அத வந்து கன்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சா மட்டும் தான் நம்மனால அதுல இன்னுமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ப வந்து எடுத்து வைக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பொழுதுபோக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுறணும். ஒவ்வொரு வேலைக்குமே நீங்க ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ண மாரியே உங்கனால நடக்க முடியலனாலும், ஏதோ ஓரளவுக்காவது நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்க. அந்த டைமுக்கு அத பண்ணணும், இத பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த டைமுக்கு நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு ப்ளவுஸ முடிச்சுட்டு இன்னொரு ப்ளவுஸ தைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த 5 நிமிஷத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் போறது, தண்ணி குடிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துருந்து ஒரு மொபைல் பார்க்கறது, அந்த மாரி தான் பண்ணுவேன். அப்படி பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நான் அடுத்த கட்டிங்க எடுத்து என்னோட டேபிள் மேல வச்சுருவேன். அப்படியே வந்து கட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும், அடுத்த வேலை செய்யறதுக்கானத அத வந்து எடுத்து முன்னாடி மேல வந்து வச்சுருவேன். ஏன்னா, நான் வந்து ஒவ்வொரு டைமும், ஒவ்வொரு நிமிஷமும் லேட் பண்றப்ப, எனக்கான வேலை ஒண்ணு காத்துட்ருக்கு. அத வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். அதுவே நான் அத எடுத்து வைக்காம விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சரி போ இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. இதுக்கும் மேல நம்ம என்ன எப்படி கட்டிங் பண்ணி எப்ப ஸ்டிச் பண்றது? நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சலுப்பாயி போயிரும். அதுவே வந்து கொஞ்சம் முன்னாடி மேலேயே இருந்தது அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை வந்து பெண்டிங் இருக்குது. அந்த வேலைய நான் முடிக்கணும், செய்யணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல நம்ம மனசுக்கு ஏத்த மாரி, நம்ம மைண்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி பழகிரணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பீஸ் குடுத்து தான் வந்து கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து நார்மலா வந்து கிராஸ் பீஸ் குடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பீஸ் இல்ல அப்படின்னா, இதில வந்து கொஞ்சம் பீஸ் இருந்தது அப்படிங்கிறனால, நான் அந்த மாரி நெக்குக்கு பீஸ் குடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்குக்கு மட்டும் ஸ்டோன் லேஸ் கேட்டிருந்தாங்க. அத மட்டும் தான் வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.